வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். டெல்லியில் புதிய காங்கிரஸ் தலைமை அலுவலக கட்டிட திறப்பு விழா. புதுவை காங்கிரசார் பங்கேற்பு. திருவள்ளுவர் தின விழா. ஆளுநர் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. திமுக சார்பில் முப்பெரும் விழா. இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 47 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்பட்ட இந்திரா பவன் கட்டிடத்தை திறந்து வைத்தார் சோனியா காந்தி. வளர்ந்து வரும் காலத்திற்கு ஏற்பவும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டும் பல்வேறு நிர்வாக வசதிக்காக கடந்த 40 ஆண்டுகளாக டெல்லி அக்பர் சாலையில் இயங்கி வந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் கோட்லா சாலையில் உள்ள இந்திரா பவனுக்கு மாற்றப்படுவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. அதன்படி இந்திரா பவன் என பெயரிடப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை மூத்த தலைவர் சோனியா காந்தி திறந்து வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி வதேரா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், நாடெங்கிலும் உள்ள காங்கிரஸ் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் என மொத்தம் 400க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். மிக முக்கியமான தருணத்தில் புதிய தலைமை அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளதாக பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் இந்த கட்டிடம் சாதாரணமானது அல்ல, இது லட்சக்கணக்கான மக்களின் கடின உழைப்பும் மற்றும் தியாகத்தின் விளைவாக உருவானது என அவர் தெரிவித்தார். இவ்விழாவில் புதுச்சேரி சார்பாக புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். इंदिरा भवन कांग्रेस का नया मुख्यालय सिर्फ ईंट पत्थर and we are getting a new headquarters at a very particular time. I think it's quite symbolic. Multiple examples. There's the example, of course. This is the working committee meeting room. This picture is by famous photographer Raghu Rai. நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு கோலப் போட்டி நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கிற சுப்பிரமணியன், வேல்முருகன், கிளை செயலாளர் மூர்த்தி இவர்களின் ஏற்பாட்டில் கோலப் போட்டி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், புதுவை மாநில மகளிர் அணி தலைவி காயத்ரி ஸ்ரீகாந்த், பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார், மாநில வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், தொகுதி அவைத்தலைவர் பானு கணேசன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், மாநில தொண்டர் அணி துணை அமைப்பாளர் கருணாகரன், தொகுதி மகளிர் அணி சுனிதா என்கிற தேவி, கிளை அவைத்தலைவர் யூசப் கான், தொகுதி தகவல் தொழில்நுட்ப துணை ஒருங்கிணைப்பாளர் செந்தில், தொகுதி செயற்குழு உறுப்பினர் ஜெகதீசன், சாமிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கோலங்களை பார்வையிட்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்து சிறப்பாக கோலம் வரைந்தவர்களை பாராட்டினர்.
விட கிளி அழகா, மூக்கு உள்ள கிளி அழகா, கிளி மூக்கு இருக்க பெண் அழகா. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கன்னியசெல்வி பாஸ்கர், மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில திமுக சார்பில் நடைபெற்ற திருவள்ளுவர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் திருவள்ளுவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழியில் தமிழ் புத்தாண்டு, பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழாவை புதுச்சேரி மாநில திமுகவினர் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான முப்பெரும் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் லப்போர்த் வீதியில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய முகப்பில் உள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாநில திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிகளில் அவைத் தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத், துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமரவேல், KMP லோகையன், JVS ஆறுமுகம், காந்தி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், சக்திவேல், தங்கவேலு, வேலவன், தர்மராஜன், பிரபாகரன், மாறன், கோபாலகிருஷ்ணன், அமுதாகுமார், நர்கீஸ், தொகுதி செயலாளர்கள் திராவிடமணி, சக்திவேல், சீதாராமன், பாண்டு ஹரிகிருஷ்ணன், நடராஜன், சௌரிராஜன், மணிகண்டன், சக்திவேல், தியாகராஜன், சிவக்குமார், ஆறுமுகம், மோகன், ரவிச்சந்திரன், சக்திவேல், ராஜாராமன், செல்வ பார்த்திபன், இளஞ்செழிய பாண்டியன், கலிய கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், கலைவாணன், அணிகளின் அமைப்பாளர்கள் மாணவரணி SP மணிமாறன், இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ், வழக்கறிஞர் அணி பரிமளம், விவசாய அணி குலசேகரன், நெசவாளர் அணி செந்தில் முருகன், பொறியாளர் அணி அருள்குமார், விளையாட்டு மேம்பாட்டு அணி ரவிச்சந்திரன், மகளிர் அணி காயத்ரி ஸ்ரீகாந்த், மகளிர் தொண்டரணி சுமதி, தொண்டரணி வீரன் என்கிற வீரையன், ஆதி திராவிடர் நலக்குழு ஆறுமுகம், வர்த்தக அணி ரமணன், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹாலித், சுற்றுச்சூழல் அணி முகிலன், அயலக அணி ஷாஜகான், தொழிலாளர் முன்னேற்ற சங்க அண்ணா அடைக்கலம், அணி தலைவர்கள் வழக்கறிஞர் அணி லோக கணேசன், மகளிர் அணி சந்திரகலா, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை புலவர் கிருஷ்ணமூர்த்தி, இலக்கிய அணி கலைமாமணி ராஜா, வர்த்தகர் அணி செல்வமுத்து குமார விநாயகம், துணைத் தலைவர்கள் வர்த்தக அணி குரு என்கிற சண்முகசுந்தரம் மற்றும் அணிகளின் துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஐயன் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினர். கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய கழகத்துடைய மூத்த முன்னோடி நீங்க முன்னாடி போடுங்க.
காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் உற்சாக பொங்கல் கொண்டாட்டம். உரியடி, இசை நாற்காலி போன்ற போட்டிகள் காவல்துறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுச்சேரி முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. காவல் நிலைய வளாகத்தில் புதுப்பானை வைத்து அரிசியிட்டு பொங்கல் வைத்து காவலர்கள் கொண்டாடினர். மேலும் காவலர்கள் இடையே நடைபெற்ற உரியடி, இசை நாற்காலி போன்ற போட்டிகளில் காவல்துறையினர் ஆர்வமுடன் பங்கேற்றார்கள். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆய்வாளர் ராஜ்குமார் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். தங்களுக்கென தனி குடும்பம் இருந்தாலும் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கீழ்நிலை ஊழியர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கீழ்நிலை ஊழியர் முதல் அதிகாரி வரை ஒரே குடும்பமாக உள்ளோம். அதனை வெளிப்படுத்தும் விதமாக காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினோம் என ஆய்வாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். தங்களுக்கென தனி குடும்பம் இருந்தாலும் காவல் நிலையத்தில் பணியாற்றும் கீழ்நிலை ஊழியர் முதல் அதிகாரி வரை ஒரே குடும்பமாக உள்ளோம். அதனை வெளிப்படுத்தும் விதமாக காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினோம் என ஆய்வாளர் ராஜ்குமார் தெரிவித்தார். அவங்கள்டே கொடுங்க. அதே மாதிரி சார் மரியா சார் பாருங்க சார். காவல் நிலையத்தில் ஒரு குடும்பமாக பணியாற்றுவதற்கான ஒரு விழாவாக நாங்கள் முன்னெடுத்து சிறப்பாக கொண்டாடிட்டோம். இதனால் எல்லா காவலர்களும் எல்லாருடைய முகத்தையும் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டோம். இதுவும் ஒரு வகையான சற்று வித்தியாசமான ஒரு திருவிழா. திருவள்ளுவர் தின விழா. துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவள்ளுவர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜய் சரவணகுமார் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதுபோன்று திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதுபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அறிஞர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கவர்னர் மாலை போட்டுக்கிறேன் கொண்டாரு நீ இருக்கு. Okay. தை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், ஆத்து வாய்க்கால்பேட் ஆகிய கிராம பகுதிகளில் தை திருநாள் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, பெரியவர்கள் விளையாடுகின்ற பழமை வாய்ந்த போட்டிகள் நடைபெற்றன. இதற்கான பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி துவக்க விழாவில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பொங்கல் பண்டிகை விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவா, தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் எனவும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறினார். மேலும் இந்நிகழ்வில் உத்தரவாகினிப்பேட், பெரியபேட், ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியை சேர்ந்த வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். He was popularly known as Baba Saheb Ambedkar. He was இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறோம். இங்கே படிப்பு மட்டும் இல்லாம நம்முடைய பிள்ளைகள் வந்து எந்தெந்த நம்ம பெற்றோருக்கே பல விஷயங்கள் வந்து நம்மளோட பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். சில பிள்ளை வந்து பேச்சாளர்கள் இருக்கும், சில எழுத்தாளர்கள் இருக்கும், சில கௌசி ரிபிட் அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. அத்தனையா இந்த தேர்தலுக்குள்ளேயே ஒரு 90% நிறைவேற்றிட்டு தான் உங்களை சந்திப்பேன். அதோட ஒரு நல்ல லைஃப் அமையணும், நல்ல கிரவுண்ட் அமையணும், அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும். ஒரு கிரவுண்டு வந்து சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் விழா அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம், அன்னலட்சுமி திருநங்கை சமூகம் மற்றும் புதுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமத்துவ பொங்கல் திருவிழா அரியாங்குப்பத்தில் உள்ள அன்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக இணை செயலாளர் லாவண்யா பொங்கல் வைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு பொன்னாடை போர்த்தி கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் காசு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா கத்துங்க. சவுண்ட் பத்தல கவர் வாங்கிக்கோங்க. பொங்கல் திருநாளை முன்னிட்டு 3ஆம் ஆண்டு கோல போட்டி அருந்ததிபுரத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்த் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் அருந்ததிபுரம் APJ அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் 3ஆம் ஆண்டு பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கோல போட்டிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்த் கலந்து கொண்டு போட்டிகளில் கலந்து கொண்ட 80 போட்டியாளர்களின் கோலங்களை பார்வையிட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மன்றத்தின் நிர்வாகிகள் ரஞ்சித், பிரதீப், முகேஷ், அரவிந்த், வசந்த், அருண், அன்பு, ஜனா, பாலாஜி, சூர்யா மற்றும் பலர் உடனிருந்தனர். லேடிஸ்
ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருவிழா அனைவரும் வெகு விமர்சையான முறையில் கொண்டாடுவது வழக்கம். அதுபோல் தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் காவல்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. காவல் நிலைய நுழைவு வாயிலில் கரும்பு கட்டுகள் கட்டப்பட்டிருந்தன. வண்ண கோலமிடப்பட்டிருந்தது. காவல் வளாகத்தில் காவலர்கள் மண்பானை வைத்து பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கிய பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று சத்தமாக கூறி குதூகலத்துடன் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். காவலர்கள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழா கொண்டாடினர். இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஆய்வாளர் ராஜாராமன், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐயா கிண்ணுங்க ஐயா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சார்ந்த 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவசமாக கரும்புகள் வழங்கப்பட்டது. பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடும் வகையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் இலவசமாக கரும்புகள் வழங்கும் நிகழ்வு வீராம்பட்டினம் சாலை பூபாலன் தங்கமணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி நிர்வாகிகளான விக்கி என்கின்ற ராஜகணபதி மற்றும் SVS சுரேஷ்குமார், குமரகுரு, SL சீனிவாசன், சுரேஷ், ராஜா இவர்களின் ஏற்பாட்டின் பேரில் சொந்த செலவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு இலவசமாக கரும்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வாங்கண்ணா வாங்கண்ணா ஒரு இடத்து பாகூரை அடுத்துள்ள கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சட்டை அணிந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூண்டியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் வளாகத்தில் பொங்கல் பண்டிகை விழா விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் பிரான்ஸ், கனடா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வரும் தமிழர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் பங்கேற்று பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து அடுப்பு மூட்டி மண்பானையில் மஞ்சள் கொத்து கட்டி பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பொங்கல் வைத்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உற்சாகமான முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பொங்கி வந்த போது பொங்கலோ பொங்கல் என கூவி குலவை சப்தம் எழுப்பி அசத்தினர். விழாவையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் துவக்கி வைத்தார். மல்லர் கம்பம், சிலம்பம், தப்பாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் வீர விளையாட்டுகளும் தப்பாட்டம், பறை இசை, கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. முன்னதாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பணிகளை வெளிநாடு வாழ் தமிழரான பாஸ்கர் என்கிற இலங்கை வேந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பனை ஓலையால் செய்யப்பட்ட
கொல்லா என்று அழைக்கப்படும் தொப்பி வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். Maurice, where is the petit chapeau à tous qui sont venus de la France et les îles de France. Voilà, monsieur le maire. Je viens avec l'œuvre, c'est la première fois que je suis ici pour l'œuvre. Et j'ai காரைக்கால் மாவட்ட கார்னிவல் கிரிக்கெட் போட்டியானது திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள PPCL எதிரில் அமைந்துள்ள PIPDIC விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம், புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து நடத்தும் காரைக்கால் கார்னிவல் 2025 மற்றும் மலர் கண்காட்சி விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக காரைக்கால் மாவட்ட கார்னிவல் கிரிக்கெட் போட்டியானது திருமலை ராயன் பட்டினத்தில் உள்ள PPCL எதிரில் அமைந்துள்ள பிப்டிக் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டின் முதல் அணிகளின் போட்டியை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் இரு அணி வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தும் மற்றும் இரு அணி வீரர்களையும் அழைத்து நாணயம் சுண்டி போட்டியினை தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 34 அணிகள் பங்கு பெற்று விளையாட உள்ளனர். இப்போட்டிகளானது இன்று தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற உள்ளது. இவ்விழாவில் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, உடற்கல்வி இயக்குனர் வெங்கடேஷ், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சரின் செயலர் பாஸ்கர், உடற்கல்வி இயக்குனர் வெங்கடேஷ், கிரிக்கெட் அணி வீரர்களும் மற்றும் பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டுகளித்தனர். மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தமிழர்களின் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதனால் தைப்பொங்கல் பண்டிகை தினத்தில் புதுச்சேரி அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தது. பொதுவாக அசைவ உணவு சாப்பிட மாட்டார்கள். மறுநாள் மாட்டுப் பொங்கல் நாளில்தான் அசைவ உணவு எடுத்துக்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்று அனைவரின் வீடுகளிலும் ஆடு, கோழி இறைச்சிகளை வாங்கி சமைப்பார்கள். அந்த வகையில் தைப்பொங்கல் விடுமுறை நாள் வந்ததால் அசைவ பிரியர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அதற்கு பதிலாக இன்று அசைவ உணவு சமைக்கும் வகையில் அதிகாலையிலேயே இறைச்சிகளை வாங்குவதற்காக கூட்டம் கூட்டமாக குவிந்தனர். இதில் ஆடு, கோழி, மாடு, மீன் உள்ளிட்ட அனைத்து இறைச்சி கடைகளிலும் கூட்டம் அதிக அளவில் நிரம்பி காணப்பட்டதால் காலையிலிருந்தே காரைக்கால் மாவட்டத்தில் அரசு உத்தரவின்படி இறைச்சி கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேலும் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்று ஒரு நாள் மட்டும் இறைச்சியின் விலை வழக்கத்தை விட விலை அதிகமாக இருந்த நிலையில் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்றபடி இறைச்சிகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சென்றனர். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் கோழி கிலோ 280 ரூபாய் முதல் 320 ரூபாய் வரையிலும், ஆடு கிலோ 1100 ரூபாய் முதல் 1300 ரூபாய்க்கும், மீன் 500 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரையிலும் விற்கப்பட்டது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் புதிய காங்கிரஸ் தலைமை அலுவலக கட்டிட திறப்பு விழா, புதுவை காங்கிரசார் பங்கேற்பு. திருவள்ளுவர் தின விழா, ஆளுநர் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. திமுக சார்பில் முப்பெரும் விழா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.